2 நாளா டாக் ஆஃப் தமிழ்நாடா இருக்கக்கூடியது அமைச்சர் கில்லி சரத்தினுடைய அந்த பவுடர் வீடியோ. இதுதான் தமிழ்நாடு முழுக்க வைரலாக ஆகி கொண்டிருந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அமைச்சர் கில்லி சரத்தினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கு. ஆக்சுவலா போதைக்கு எதிராக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருளை நாங்கள் வந்த உடனே ஒழித்து கட்டுவோம் அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜயினுடைய ஆட்சியில அவர் என்ன பண்ணாருன்னா, போதைக்கு எதிராக நாங்கள் மாரத்தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா மேடையில நின்றுக்கிட்டு இந்தியாவிலேயே 3 கிலோமீட்டர் மாரத்தான்ல கலந்து கொண்டு ஓடிய ஒரே முதலமைச்சர் விஜய் தான், ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டு அதுக்கப்புறம் உண்மையிலேயே அதிக தூரம் மாரத்தான் ஓடியது விஜய் கிடையாது, அது உமர் அப்துல்லா காஷ்மீர் முதல்வர், அவர் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் நியூஸ்லாம் பர்ஸ்ட் ஆன பிறகு ஏதோ ஒரு வகையில் போதைக்கு எதிராக பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு நரேட்டிவை அந்த மாரத்தானுடைய ரீல்ஸை வச்சு தமிழ்நாடு முழுக்க செட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல மொத்தமாக அந்த நரேட்டிவ்க்கு ஆப்பு வச்சது அப்படிங்கிறது கில்லி சரத்தினுடைய அந்த வீடியோ. அதுவும் அந்த கிரெடிட் கார்டையும் அந்த 500 ரூபா நோட்டையும் வச்சுக்கிட்டு அந்த மாத்திரையை தூளாக்கி அவர் அப்படியே நசுக்குன்னு அந்த விதம் இருக்குல்ல, அது அப்படியே ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒன்றா இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி போதைப் பொருளை பயன்படுத்தாத ஒரு ஃப்ரெஷர் அவர் பண்ற நடவடிக்கை மாதிரி இல்லாம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதை அவர் பண்ண விதம் தான் அந்த வீடியோவை வைரலாக்குவதற்கு இன்னும் தோதா அமைஞ்சுது. அப்போ இந்த வீடியோ வெளியானதற்கு பிறகு பார்த்தோம்னா, விஜய் இவ்வளவு நாளா இன்ஸ்டாகிராம்லயும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி அவர் செட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த போதைக்கு எதிரான தாவேக அரசு அப்படிங்கிற அந்த நரேட்டிவ்ல சரத்தினுடைய வீடியோ அப்படிங்கிறது பெரிய அளவில் கை வச்சிருச்சு. அதாவது நம்ம எதை நம்மளுடைய ப்ளஸ் அப்படின்னு காட்டிக்கிட்டு வந்தோமோ அதுவே நமக்கு எதிரான ஆயுதமாக மாறி நம்மை மைனஸ் ஆக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தாவேகாவோ விஜயோ சாதாரணமாக ஒன்றா பார்க்கல. அதே சமயம் இன்னைக்கு திமுகவினுடைய மாணவர் அணி சார்பில் தமிழ்நாடு முழுக்க அமைச்சர் சரத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அதில் திமுகவினர் பெருமளவில் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. சென்னையிலிருந்து பல மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல அதே எந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கிறது தாவேகாவினுடைய பிளஸ் ஆக பார்க்கப்பட்டதோ அதே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல சரத்தினுடைய நடவடிக்கைகளை கண்டித்தும் அதை கேலி செய்தும் அதே மாதிரி மாத்திரையை நுறுக்கிற மாதிரியான வீடியோக்களும் பல பொதுமக்களே தானாக பல வீடியோக்கள் ரீல்ஸ் அப்படிங்கிறது போட்டு அது பெரிய வைரலாக மாறினது அப்படிங்கிறது தாவேகாவிற்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா பார்க்கப்படுது. அதனாலதான் பார்த்தோம்னா தாவேகா தரப்பிலிருந்து திமுக கொடுத்த நெருக்கடி, இன்ஸ்டாகிராம்ல பரவுன ரீல்ஸ், இதனால தாவேகா அரசு இந்த அழுத்தங்களுக்கு அடிபணிந்து ஒரு முடிவு எடுத்திருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த முடிவு தான் அமைச்சர் கில்லி சரத்தை அந்த பதவியிலிருந்து இறக்குவது அப்படிங்கிற அந்த முடிவு. அதிலும் குறிப்பா விகடன் இணையதளத்துல ஒரு தகவல் வெளில வந்திருக்கு. அது என்னன்னா, அமைச்சர் கில்லி சரத் இப்படிப்பட்ட தகவல் தெரிஞ்சு புசி ஆனந்தை நேரடியா போய் பார்த்ததாகவும், அதுக்கு புசி ஆனந்த் இதுக்கு மேல என்கிட்ட எந்த முடிவும் கிடையாது, தலைவர் தான் முடிவு எடுப்பார், அவர்கிட்ட தான் எல்லா முடிவும் இருக்கு, நான் இதுல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கில்லி சரத்திடம் புசி ஆனந்த் கைவிரித்து விட்டதாகவும் ஒரு தகவல் வெளில வந்திருக்கு. அதுல குறிப்பா கில்லி சரத் மேல எடுக்க போற அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது திமுகவின் அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு விஜய் எடுத்த நடவடிக்கையா தெரியக்கூடாது. ஆனா கில்லி சரத் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக ஒன்னை யோசித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் விகடன்ல வெளில வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கில்லி சரத்தை அமைதியா இருக்க சொல்லிட்டு அரசு நிகழ்ச்சி எதுலையும் கலந்துக்காதீங்க, ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்காதீங்க, எங்கேயும் வெளியில வராதிங்க, எங்கேயாவது அமைதியா இருந்துருங்க, வீட்டை விட்டு வெளில வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு கேபினெட் ஷஃபிள் மாதிரி, அதாவது கில்லி சரத்தை மட்டும் நீக்காம ஒரு சில 2-3 அமைச்சரவையில் அமைச்சர்களை மாத்திர மாதிரியான ஒரு பிளான் பண்ணி அதனுடைய ஒரு பகுதியாக அந்த 2-3 பேர்ல ஒருத்தராக கில்லி சரத் மட்டும் நீக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருப்பதாக விகடன்ல வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி ஒரு ஷஃபிள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல
டெல்லியினுடைய கேபினெட், ஒன்றிய அரசினுடைய கேபினெட்லையும் நடக்க போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீட் தேர்வினுடைய அந்த பேப்பர் லீக்கு, சிபிஎஸ்இ முறைகேடு, இதுக்கெல்லாம் எதிர்த்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து பெரிய போராட்டத்தை, தொடர் போராட்டத்தை கடந்த 10 நாட்களாக டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை, அதாவது தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர், அவர் ரிசைன் பண்ணணும்னு அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அழுத்தமாக ஒன்றிய அரசுக்கு மாறி இருக்கு. ஏன்னா நீட்டு, சிபிஎஸ்இ அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை பாதிச்சிருக்கிறதுனால அவங்களுடைய பெற்றோர், உறவினர் எல்லாருமே இந்த போராட்டத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அழுத்தமா உருவாயிருக்கு. அதனால தர்மேந்திர பிரதானை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான கட்டாயம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பயந்து இந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியக்கூடாது, ஆனா மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ சேம் அப்ரோச். அதில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேபினெட் ஷஃபிள் முடிவு பண்றாங்க. அதுல முக்கியமா வந்து நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், அவரை அந்த பதவியிலிருந்து மாற்றி வேறு பதவிக்கு, குறிப்பாக அவர் தர்மேந்திர பிரதான் இருந்த இடத்துக்கு நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நிதின் கட்காரியினுடைய அமைச்சர் பதவி மாற்றப்படலாம். அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து இப்போ பாஜகவில் இணைந்த அந்த எம்பி, அந்த வைரல் எம்பி ராஜீவ் சத்தா, அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த பதவி மாற்றங்களுக்கு இடையில தர்மேந்திர பிரதானுடைய பதவி, அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அவர் பாஜகவில் உள்ள ஒரு கட்சி பதவி அவருக்கு பெருசாக கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமைச்சர் பதவியை நீக்கின மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் அவருக்கான இம்பார்ட்டன்ஸை குறைச்ச மாதிரியும் தெரியக்கூடாது, நடவடிக்கை எடுத்த மாதிரியும் இருக்கணும், எடுக்காத மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதே மாடல், அதே கடை, அதே வாடகை, அதே டெய்லருங்கிற மாதிரி அதே ஆப்ஷனை தாவேகாவும் தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருக்கிறது கில்லி சரத் விவகாரத்துல. அதுல ரொம்ப குறிப்பா கில்லி சரத்தை பொறுத்த வரைக்கும், அவர் கூடுவாஞ்சேரியில ஒரு அரசு நிகழ்வு இருந்தது, அதுல அவர் கலந்து கொள்வார், அவள்தான் அதுல சிறப்பு தலைமை தாங்குகிற ஒரு நபராக இருந்த அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் தலைமையிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரான கில்லி சரத் கூடுவாஞ்சேரியில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ அவர் மீதான ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணப்பட்டதுக்கான ஒரு ஒரு சிம்பிளா தான் அது பார்க்கப்படுது. அப்போ கில்லி சரத் அப்படிங்கிறது கரூர் விஷயத்துக்கு பிறகு எப்படி விஜய் வந்து அவர் சில நாட்கள் காணாமல் போயிருந்து திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு பார்த்தோம்னா மறுபடியும் பல நாட்கள் காணாமல் போனாரு. அந்த வீடியோவை வச்சு அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கவங்கலாம் தொடர்ந்து விஜய் செய்தது கரெக்டு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் மேலே தப்பு இல்லைங்கிற அந்த இமேஜை டெவலப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு சதி கோட்பாடு, திமுக தான் இதை பண்ணியிருக்குன்னு ஒரு சதி கோட்பாடை பில்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பொறுமையாக விஜய் வெளியில் வந்தார். இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கில்லி சரத் விவகாரத்திலும் பயன்படுத்தப்படுது. கில்லி சரத் வீடியோ வந்த பிறகு அவர் அமைதியாக இருந்தார், ஊடகங்களை சந்திக்கல. அப்புறம் திடீர்னு ஒரு வீடியோ, அவராக ஸ்கிரிப்டட் வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டார். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே பேசின அந்த வீடியோங்கிறது இன்னும் அந்த விஷயத்தை வந்து தீவிர கண்டனத்துக்கு உள்ளாக்குச்சு. அந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு திருப்பி வந்து ஊடகங்களை சந்திக்காம, வீட்டை விட்டு வராம, அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்காம அவர் காணாமல் இருக்கிறார். அவர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தொடர்ச்சியாக தாவேகா தொடர்பான குற்றச்சாட்டுகளில் ஃபாலோ பண்ணப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ ஹைட் அவுட் அப்படிங்கிறது தான் கில்லி சரத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியாக, பிளானாக தாவேகாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கு. ஒரு பக்கம் போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துல இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழித்து விட்டோம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கமிஷன் கிடையாது, பார்ட்டி ஃபண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாமே இங்கே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக டிரான்ஸ்பரண்டாக நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் இங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆதவர்ஜனாலேருந்து விஜய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பான ஒரு செய்தி இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்த இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு டெண்டர், அந்த டெண்டர்ல வந்து பார்த்தோம்னா 25% டெண்டர்ல கோட் பண்ண காசை விட 25% குறைவாக அந்த டெண்டரை வந்து அதுல வந்திருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் போன ஆட்சியெல்லாம் இப்படி நடந்ததே கிடையாது. நம்ம ஒரு எஸ்டிமேஷன் சொல்றோம்னா அதை விட அதிகமாக தான் டெண்டர் கேட்குறவங்க வந்து கோட் பண்ணுவாங்க. இப்போ 25% கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்பரன்சி இந்த ஆட்சியில் வந்திருப்பதை இது காட்டுகிறது அப்படின்லாம் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.
இந்த சூழல்ல தான் வந்து பார்த்தோம்னா கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை. ஏற்கனவே விராலிமலை எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணார். இப்போ கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். 2 விஜயபாஸ்கரும் கூடிய விரைவில் தாவேகாவில் இணைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இந்த 2 விஜயபாஸ்கர்களும் இணைவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஜயபாஸ்கர் மேல சி விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே குட்கா சம்பந்தமான ஒரு வழக்கு இருக்குது, இடி சம்பந்தமான இடி விசாரணையில் உள்ள ஒரு வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஒரு வழக்கு இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல ரெய்டு நடத்தின வீடு அப்படிங்கிறது எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வீடு தான். ஸோ 2 பேருமே ஊழல் வழக்கில் தொடர்புடைய எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் தாவேகாவில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஊழலுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நரேட்டிவை சுக்குநூறாக்க ஆக்கக்கூடியதாக இருக்குது. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த டெண்டர்ல 25% சேவ் பண்றோம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த டெண்டருடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 லட்ச ரூபா அப்படிங்கிறது தான் அந்த டெண்டருடைய வேல்யூ. அதுதான் போட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நியூஸ்ல வந்தது. 20 லட்ச ரூபா டெண்டர்ல 25% சேவ் பண்ணா அதிகபட்சம் கவர்மெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா சேவ் ஆகலாம். ஸோ இதை வந்து ஊழல் ஒழிப்புக்கான முக்கியமான விஷயமாக இந்த 5 லட்ச ரூபா சேவ் பண்ணதை காட்டுறாங்க. சரி, 5 ரூபாயா இருந்தாலும் கவர்மெண்ட் பணம் சேவ் ஆனால் அது முக்கியமான நடவடிக்கை தானே, அதனால வரவேற்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையாக 5 லட்ச ரூபாயை ஊழலை ஒழிப்பதற்காக கணக்காக காட்டிவிட்டு பெரிய பெரிய ஊழல் வழக்குகள் உள்ள, கோடிக்கணக்கான ஊழல் வழக்குகள் உள்ள எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சி விஜயபாஸ்கரையும் கட்சியில சேர்ப்பது, அதுவும் ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகாவில் சேர்ப்பது அப்படிங்கிறது சின்ன மீனை போட்டு லட்சத்தில் சில ஊழல்களை ஒழிப்பதாக காட்டிவிட்டு கோடிகளில் ஊழல் செய்தவர்களை தன் பக்கம் இழுக்கிற ஒரு டெக்னிக்காக விமர்சிக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பா இதெல்லாம் வந்து இது நாள் வரைக்கும் பாஜக செய்துட்டு வந்த ஒரு டெக்னிக். அதாவது எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஊழல் கரை படிந்தவர்கள் மேல என்ன பண்றதுன்னா, அவங்க மேல இடியையும் சிபிஐயையும் இறக்கி விட்டு அவங்கள வந்து மிரட்டியோ அல்லது அவங்களுக்கு பதவி கொடுத்தோ பணம் கொடுத்தோ அதிகார ஆசை காட்டியோ தங்க பக்கம் வர வச்சு பாஜக அப்படிங்கிற வாஷிங் மிஷினுக்குள்ள அவங்க வந்த உடனே அவங்க பண்ண ஊழல் எல்லா வழக்குகளும் நீக்கப்பட்டு அவங்க குற்றமற்றவர்களா அறிவிக்கப்பட்டுருவாங்க. அப்ப இதுதான் பிஜேபி வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மாதிரி தமிழ்நாட்டில் டிவிகே வாஷிங் மிஷின் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா 2 விஜயபாஸ்கரும் ஊழல் சக்தியை ஒழிக்க நாங்கள் வந்திருக்கிறோம், அதிமுக ஒரு தீர்ந்து போன சக்தி அப்படின்லாம் பேசிய விஜய் ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய 2 விஜயபாஸ்கர்களையும் உள்ள கொண்டு வந்தா அவங்க டிவிகே வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டா அவங்க ஊழலற்றவர்களா ஆகிடுவாங்க. அப்ப டிவிகே வாஷிங் மிஷின் ஊழல் உள்ளவர்களை உள்வாங்கி ஊழலற்றவர்களாக மாற்றிவிடும் அப்படிங்கிற கதையை தான் இங்க தமிழ்நாட்டில் இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா ஒரு எம்எல்ஏ, இப்ப விஜயபாஸ்கரா இருக்கலாம் அல்லது யாராவனா இருக்கலாம், அதிமுகவினுடைய தேர்தலை சந்தித்தவர்கள், அதிமுக வேட்பாளர்களாக தேர்தலை சந்தித்தவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் அவங்களுடைய தொகுதியில ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. எப்படி திமுக மேல ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான பணம் அப்படிங்கிறது அதிமுகவிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதிமுக சார்பில் இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஜெயிச்சவங்க அவங்களுடைய பதவியை கிட்டத்தட்ட 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு திரும்பவும் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக தாவேகாவில் வந்து சேர்றாங்க அப்படின்னா அவங்க செலவு பண்ண பணத்தை அவங்க எங்கிருந்து எடுப்பாங்க? ஒரு முதல் போட்ட முதலாளி அவர் செலவு செய்த பணத்தை எங்கிருந்து எடுப்பார் அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? அப்ப இவ்வளவு செலவு செய்த எம்எல்ஏக்கள் திடீர்னு ராஜினாமா பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ராஜினாமா செய்வதற்காக கைமாறாக என்ன கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லது எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இன்னும் நேரடியான கேள்வியாகவே நம்ம கேட்கலாம். அல்லது என்ன கொடுக்கப்பட போகிறது அப்படின்னும் கேட்கலாம். ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் தானாக ராஜினாமா செய்யவில்லை, விஜய் கேட்டுத்தான் ராஜினாமா செய்தார்கள் அப்படின்னு வைகோ நேரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கட்சியினர்கிட்ட வைகோ கிட்ட விஜய் நேரடியாக பேசினார், என்னிடம் விஜய் பேசினார், உங்களுடைய 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, அவங்கள மறுபடியும் நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் எங்கள் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்டார். ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைகோ நேரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்.
வைகோவின் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்ன விஜய் அதே போல அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி இருப்பார் அப்படிங்கிறது தான் வைகோவினுடைய வாக்குமூலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ ஊழலை ஒழித்து விட்டோம் நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயினுடைய வெர்ஷன் அப்படிங்கிறது அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து உள்ளே இழுப்பதன் மூலம் அந்த வெர்ஷனும் இங்கே சுக்குநூறாக உடைகிறது. இந்த சூழ்நிலையில தான் விஜய் கரூருக்கு பயணமாகிறார் அப்படிங்கிற தகவல் வருது ஜூலை முதல் வாரத்துல. ஏன் விஜய் இவ்வளவு நாளா கரூருக்கு போவாது? ஆட்சிக்கு வந்த மறுநாளே கூட போயிருக்கலாம். ஏன்னா முதல்ல தான் திமுக பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாரு. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே மறுநாளே போயிருக்கலாம், அல்லது அடுத்த வாரமே போயிருக்கலாம். இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ ஏன் கரூருக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சி கிழக்குக்கு விஜய் போனார் இல்லைங்களா, அதே காரணம் தான். பெரம்பூருக்கு நன்றி சொல்ல போகாத விஜய் திருச்சி கிழக்குக்கு போனார். ஏன் அப்படின்னா, திருச்சி கிழக்குல அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். அங்க இடைத்தேர்தல் வரப்போகிறது. அங்க இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை போலதான் விஜய் அங்க போனார். அதே மாதிரி இப்போ கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் ராஜினாமா செய்திருக்கிறார். அப்ப கரூரில் ஒரு இடைத்தேர்தல் வரப்போகிறது. ஏற்கனவே கரூர்ல விஜய் தாவேகா தோற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 108 தொகுதியில ஜெயிச்ச தாவேகா கரூரில் தோற்று இருக்கிறது அப்படிங்கிறது கரூர் மக்கள் தாவேகாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பல். அப்ப மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் மறுபடியும் அங்கு தாவேகா தோற்றுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அடியாக விஜய்க்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால திருச்சி கிழக்குல நன்றி சொல்ற பேர்ல பிரச்சாரத்துக்கு போனது போல கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறது மாதிரி அங்க மறுபடியும் கரூர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு போகிறார் விஜய் அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர் தேர்தலுக்கு முன்பு அவர் செட் பண்ண போதைக்கு எதிரான நரேட்டிவ், ஊழலுக்கு எதிரான நரேட்டிவ், அவர் பாவம், அவர் ஒரு விக்டிம் என்கிற நரேட்டிவ், இது எல்லாமே கடந்த சில நாட்களாக உடைந்து நொறுங்கி வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு.